என்ன மக்களே, ஃபினாலேவுக்கு வந்து ரெடி ஆகிட்டிங்களா? ஏன்னா ஃபினாலே ஃபீல் கொடுக்கக்கூடிய 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. திடீர்னு பார்த்தா கண்டஸ்டன்ட் எல்லாம் காணாமல் போயிருப்பாங்க. வீட்டுக்கு கிளம்புங்கம்மா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய 4 கண்டஸ்டன்ட் வந்துருக்காங்களே, அவங்கள மட்டும் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏவி போடுறது, அப்புறம் அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பிக் பாஸ் வந்து பேசுவார் 1 to 1 ஒரு ½ an hour கிட்ட வந்து பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். ½ an hour இல்லை, அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு 5 to 10 minutes வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பேகேஜஸ் வந்து இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் அந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க மனசுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடணும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட்டு. ஸோ அதனால் பிக் பாஸ் அவர்கள் ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. லிட்டரலாக கத்தி கதறி அழுது துடித்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் கதறி வந்து அழுதுருக்காங்க. எனக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டாக யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இல்லை. நான் ஒரு பர்சனை வந்து நம்பி அட்டாச்சாக வந்து இருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட அட்டாச்சாக வந்து இல்லை, எனக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க, என் மேலேயே டவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் உட்காந்து அழுன்னு வந்து அழுகிறாங்க. முடியல அதை பார்க்குறதுக்கே. ஸோ அப்போ பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது செம்மையாக சொல்கிறா. அது வந்து அதாவது என்னென்னா, அது எவ்வளோ பெரிய வேல்யூவான வேர்ட்ஸ் தெரியுமா? செம்மையான ஒரு வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தை சொன்ன ஒன்றுமே இன்னுமே பயங்கரமாக உட்காந்து அழுகிறதெல்லாம் பார்க்க முடியல மக்களே, பார்க்க முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமாக நீங்கள் வந்தீங்க, இப்போ என்னுடைய விக்ரமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ விக்கல்ஸும் பயங்கரமாக அழுகிறாப்புல. ஓகேவா? அது இல்லாமல் பிக் பாஸ் அவர்கள் விக்ரமாக உள்ளே வந்தீங்க, இப்போ என்னுடைய விக்ரமாக வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால கீழே கமெண்ட்ஸை பார்த்தா எல்லாரும் வந்து விக்கல்ஸ் எவிக்ட் ஆகிட்டாரு, வெளியே போகிறீங்கன்னு சொல்லிட்டாரு, அப்போ அவர் தான் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எந்த சீனும் நடக்கலை மக்களே. நீங்கள் வந்து தப்பான புரிதலில் வந்து வச்சுக்காதீங்க. விக்ரம் அவர்கள் இன்னும் எவிக்ட் ஆகலை. மிட்வீக் எவிக்ஷன்லாம் கிடையாது. மிட்வீக்கெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இப்போ எண்ட் ஆஃப் தி வீக் தான் வந்து வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு தான் எவிக்ஷன் வந்து நடக்க போகுது. அந்த எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி தான் பண்ணுவார். ஓகே? ஸோ இப்போ 4 பேரை நிப்பாட்டி ஒரு ட்ராலி மாதிரிலாம் வச்சு யார் வந்துட்டு போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உள்ளே சேவ் ஆகிடுவாங்க, யார் வராமல் போகிறாங்களோ அவங்க தான் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வந்து செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக விக்கல்ஸ் வந்து லீடிங் ரோட்டில் வந்து இருக்கார். ஸோ அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மேபி விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மக்களே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லாயிருக்கும், யார் டைட்டில் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.